ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் தேவை. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட்னு. நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணி இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மோல்ட்ஸ் வாங்கி அதில் நம்ம ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ணலாம். அப்புறம் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸ் வச்சு நட்ஸ் சாக்லேட்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாக்லேட்ஸ் சாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை வந்து சாப் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம் மெல்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்ஸை மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சுத்தமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும், ஒரு பவுலு. அது வந்து நல்லா கழுவி சுத்தமாக தொடச்சி ட்ரையான பவுலாக இருக்கணும். அதில் நம்ம சாப் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு மெல்ட் பண்ண போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு நம்ம வந்து பவுலில் தண்ணி எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணணும். அந்த சுடு தண்ணி பாத்திரத்து மேலே நம்ம வந்து இந்த சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணுறதுக்காக வைக்கணும். இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தடு. இது வந்து சூடாகும் போது சாக்லேட் மெல்ட் ஆகும். அப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப் பண்ண போகிறோம். கேஷ்யூ, பாதாமும் சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பர் மிஷின்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் போட்டு கூட சாப் பண்ணலாம், இல்லைனா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு நம்ம குக்கீஸ் அண்ட் க்ரீம் சாக்லேட் கூட ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதோட க்ரீமையும் பிஸ்கெட்டையும் ஒன்றா சேர்த்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம வந்து சாக்லேட் மோல்டில் வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஊற்றும் போது இந்த க்ரஷ் பண்ண ஓரியோ பிஸ்கெட்டையும் உள்ளே போட்டு நம்ம வந்து சாக்லேட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா ரொம்ப ஓவர் ஹீட்டுக்கு அது வந்து பாத்திரத்துலேயே இந்த சாக்லேட் ஒட்டிக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து டைம் ஆக சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் மோல்டில் ஊற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அது சாக்லேட் செட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து மோல்டில் ஊற்றலாம். இப்போ வந்து நம்ம குக்கீஸ் அண்ட் க்ரீம் சாக்லேட் செய்ய போகிறோம். ஸோ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இதில் போடலாம். இப்படி டேப் பண்ணாலே நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் போடலாம். வந்து நம்ம டபுள் சாக்லேட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மோல்டில் பண்ணலாம். இதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டு நட்ஸ் பார் மாதிரி கூட செய்யலாம். இதை வந்து நீங்கள் டைரி மில்க் மெல்ட் பண்ணி கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சாக்லேட் செட் ஆயிடும்.
இந்த மாதிரி சாக்லேட்ஸை நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பர்த்டேஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். நீங்கள் டைரி மில்க், மில்கி பார் அதை வச்சு கூட இந்த சாக்லேட்ஸை செய்யலாம்.